ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேராசிரியர் தனிநாயகம் அடிகளை பற்றி பார்க்க போகிறோம். இவரை பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மக்கள் அனைவரும் மக்கள் தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் என்னும் நூல். திருவள்ளுவரை உலகப் புலவர் என போற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்கள். இந்த கொஷின் குரூப் 2 எக்ஸாம் கேட்டிருக்காங்க. திருக்குறளில் பூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தனின் இயல்புகள் பல கூறப்பட்டிருக்கின்றன. தமிழ் மக்கள் சான்றோன் எனப்படும் குறிக்கோள் மாந்தனை பாராட்டிய காலத்தில் இத்தாலிய நாட்டில் ரோமையர் செஃபென்ஸ் அதாவது அறிவுடையோன் எனப்படும் லட்சிய புருஷனை போற்றி வந்தனர் சொல்லியிருக்கிறாரு. மேற்கோள்கள் பார்த்திங்கன்னா குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம். அதை எப்படி புறநானூரில் பாடலாக பாடியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பூட்கையிலோன் யாக்கை போல. இந்த பாடல் யார் பாடியிருக்காங்க பார்த்திங்கன்னா புலவர் ஆலத்தூர் கிழார் என்பவர் புறநானூறு நூறில் புறநானூறு